நல்லடியார்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் சில விஷயங்களை செய்தால்தான் நம் மன்னரை மனவரையாக இருக்கும். நம் மன்னரை மனவரையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் 4 விஷயங்களை செய்ய வேண்டும். 4 விஷயங்களை பேணுதலாக செய்ய வேண்டும். அப்படி பேணுதலாக செய்தால் நம்முடைய மன்னரை மனவரையாக ஆகும் என்பதிலே எந்தவித மாற்றமும் இல்லை. 1, தொழுகையை பேணுதலாக தொழுக வேண்டும். தொழுகையை சரியாக தொழுக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அருமையான திருவசனத்திலே சொல்லுகிறான், அஸ்ஸலாத்து ஃபஹுசாயின் முன்கர், தொழுகை மானக்கேடான காரியங்களை விட்டும் தடுக்குகிறது என்பதாக சொல்லுகிறான். ஆகையினால் நாம் தொழுகையை பேணுதலாக தொழுக வேண்டும். 2வது, தான தர்மம் செய்ய வேண்டும். தான தர்மம் செய்தால் நம்மளுடைய வாழ்வாதாரம் துனியாவிலேயும் அழகாக இருக்கும், கபரிலேயும் அழகாக இருக்கும், மறுமையிலும் அழகாக இருக்கும். 3வது, குர்ஆன் ஓத வேண்டும். நாம் சிந்திக்க வேண்டும், எந்த முகத்தை வைத்து இறைவனை நாம் சந்திப்போம் என்ற சிந்தனை நம்மளுக்குள்ளே இருக்க வேண்டும். நாம் குர்ஆனை ஓதினால் நம்மளுடைய முகம் பிரகாசமாக இருக்கும், இறைவனை சந்திப்பதற்கு மறுமையிலே அழகாக இருக்கும், கபரிலே வெளிச்சமாக இருக்கும். அதிகமான இறைவனை திக்ர் செய்யக்கூடியவனாக, 4வது இறைவனை திக்ர் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். சதாவும் இறைவனை ஏதாவது ஒரு திக்ர், ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம், யா லத்தீஃப், யா சலாம், ஏதாவது ஒரு திக்ரை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். இப்படி 4 விஷயங்களை நாம் செய்தால் நம்மளுடைய மன்னரை மனவரையாக இருக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த 4 விஷயங்களை செய்து பேணக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்குவானாக.